ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈவாஸ் சென்னை சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் முளைக்கீரை மசியல். இந்த முளைக்கீரை உங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இந்த பேனில் முளைக்கீரையை கழுவி நல்லா சுத்தம் பண்ணி கழுவி கட் பண்ணி அதில் போடுறேன். இதோட கூட ஒரு 8லேருந்து 9 பல் பூண்டு, அது 2ஆக கட் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு நிறைய இருக்க மாதிரி தெரியும். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் சின்ன சைஸில் கொஞ்சம் புளி, சும்மா டேஸ்ட்டுக்காக தான். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் கட்டி பெருங்காயம், கொஞ்சோண்டு சின்னதாக ஒரு இது, அதை நான் இன்னும் பிரிக்கலை, அதனால் உங்களுக்கு அதை காட்டுறேன். அரை கிளாஸ் தண்ணி, கிட்டத்தட்ட இது ஒரு 75 ml வாட்டர். இது எல்லாத்தையும் கலந்து குக்கரோட பேனை மூடிடுங்க. நான் ஏன் குக்கரில் வைக்கிறேன் அப்படின்னா, அந்த கீரையோட சத்தெல்லாம் நமக்கு வேர்ந்து அந்த ஆவியாக வெளியில் போகக்கூடாது, அதுக்காக அப்படி நான் வைக்கிறேன். இப்போது விசில் கரெக்டாக ஒரே ஒரு விசில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே வேகக்கூடாது. வெந்தால் எல்லா சத்தும் நமக்கு கிடைக்காது நேரடியாக. அது வேறு இல்லாமல் ஒரு மாதிரி கரும் பச்சை கலரில் ஆகிடும். இது நல்ல ஒரு அடுப்பில் வாணலியை வச்சுக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடாகட்டும். ஒரு ஸ்பூன் கடுகு அதில் போடுங்க. கடுகு உளுந்து ஒரு ஸ்பூன் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சு வந்ததும் 2 காஞ்ச மிளகாவை பிச்சு அதில் போடுங்க. காஞ்ச மிளகா இதுவானதுக்கப்புறமா இந்த கீரையை, மசித்த கீரையை நல்லா மத்து போட்டு நான் மசிச்சிருக்கேன். மசிக்கும் போதே நான் உப்பு போட்டுட்டேன். அதை எடுத்து இதில் போடுங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கிளறுங்க, நல்லா கிளறி விடுங்க. இப்போது வேறு பாத்திரத்தில் எடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். கீரை நமக்கு ரொம்ப நல்லது. டெய்லி கீரை சாப்பிட்டா வாரத்தில் குறைஞ்சது ஒரு 5 நாளாவது கீரை சாப்பிடணும் நாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான முளைக்கீரை மசியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி.